உலகத்தின் மிகப்பெரிய அதிசயமா எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் தோனியை போட்டு ஏன் நீங்க வந்து இப்படி பின்னாடி இறங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன்பா அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். என்னடா எங்க தலையை பத்தி தப்பா பேசுறான்னு யாரும் கோவப்பட வேணாம். நாங்க முன்னாடி வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தோம், நோ படி இஸ் பிகர் தன் த கேம். ஸோ கேம் தான் முக்கியமே தவிர பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியமே கிடையாது. பி எ ஃபேன், டோன்ட் பி எ ஃபேன் பாய். சரி, மேட்ச் தான் தோத்துச்சு பரவாயில்லன்னு வச்சா கூட இந்த தமிழ் கமெண்ட்ரியில பேசுறாங்க, ஆஹா மேட்ச் தோத்தா என்னங்க 2 6 அடிச்சார் எம்எஸ் தோனி, பைசா வசூல் ஏது 15,000 ரூபாயா, அட போங்கடா. அப்ப மேட்ச் தோத்துக்கு எம்எஸ் தோனி தான் காரணமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ கேட்ச் ட்ராப் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. அது இல்லாமல் ஆர்சிபி போலர்ஸ் ரொம்ப சூப்பராக போட்டாங்க. சிவம் துபே கண்டெயின் பண்ண விதம், சுயேஷ் சர்மா போட்ட விதம் எல்லாமே ரொம்ப பயங்கரமாகவே இருந்தது. ஏசுலுட்டா இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், எல்லாருமே பீக் அப்படி இருப்பாங்களே, போலிங் பீக் அந்த மாதிரி வேற லெவலில் போட்டாங்க. ஸோ ஆனால் எங்கே ட்ரிகரிங் பாயிண்டாக எம்எஸ் தோனிக்கு இருந்ததுன்னா, நீங்கள் அஸ்வினெல்லாம் முன்னாடி அமைச்சிட்டு ஏன் பின்னாடி வந்தீங்க அப்படின்றதுல சிஎஸ்கே ஃபேன்ஸ் ட்ரிகர் ஆகிட்டாங்க. இவ்வளோ நாள் தோனி ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்லாம் யாருமே சொன்னதே இல்லை. ஆனால் இப்போ இருக்க எல்லா மீம் பேஜ்லையும் தோனி ஸ்கேம் பண்ணுறாங்க போட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாரி தோனின்னு கிரௌடு ஃபுல்லாக தோனி தான் கத்துறாங்க. 13வது ஓவர்லேயே தோனி வந்திருக்கலாம், 13th ஓவரே தோனி வந்திருக்கலாம், வரமாட்டார். இவ்வளோ பேர் 15,000 பிளாக்ல உங்களுக்கும் தெரியும், 12,000 15,000 வரமாட்டார். 18th ஓவர் வருவார், ஒரு 20 பால் ஆடுவார், 20 பால்ல ஒரு 6 ஒரு 4, எல்லாருமே தலைன்னு பைத்தியமாக இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அட் லாஸ்ட் த நாலேஜபிள் சென்னை க்ரௌட் ஹஸ் கம் டு ஹிஸ் நாலேஜ். நாங்கள் போன வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி சென்னை ஓப்பனிங் காம்பினேஷன் சூப்பராக இருந்தா கண்டிப்பாக அந்த சீசனில் கப் அடிச்சிருக்காங்க. இந்த வாட்டி ஓப்பனிங் காம்பினேஷன் ரொம்ப மட்டமாக தான் இருந்தது. இந்த வாட்டி அதை மாற்றிடுவாங்க, ராகுல் திரிபாட்டி இல்லாமல் ருத்ராஜ் கைக்கோட்டே ஃப்ரண்ட்டில் வந்து ஆடுவார் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கலை. அது மாதிரி மேட்சை அது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிச்சு. ருத்ராஜ் வந்தார், அடிச்சு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ராகுல் திரிபாட்டி ஃபஸ்ட்டே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கேமோட மொமெண்டமே மாறிச்சு. டக்குன்னு பயங்கரமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்சிபி போலர்ஸ். மொத்தமாக கேமும் முடிஞ்சு போச்சு. முட்டு கொடுக்குறதுன்னு ஒரு டீம் இருப்பாங்க, எவ்வளோ சொன்னாலும். முட்டு கொடுக்குற டீம் என்ன சொன்னீங்கன்னா, ஸ்டம்பிங் எப்படி ரியாக்ஷன் டைம் பாத்தீங்களா அப்படின்னாங்க. அதுவும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பேட்டிங்ல சொதப்பனவே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டஸ் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்லா தான் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. இந்த வயசுல பண்றது ரொம்ப ரியாக்ஷன் டைம் கம்மியாக தான் இருக்கு, ஓகே. ஆனால் பேட்டிங்ல டீமுக்கு என்ன கொண்டு வராருன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ஃப்ளாவாக தான் இருக்கு. முக்கியமான ஆர்சிபி டீம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு ஆர்சிபி ஃபேன் இருக்காரு சந்தோஷ் அப்படின்ட்டு எங்கள் ஆஃபீஸில். அவர் கேட்டார், தம்பி வீடியோ போடலையா அப்படின்ட்டு. வீடியோ போட்டோம், பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்சிபி டீம் நிஜமாவே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது இல்லாமல் அவங்க பிளான்ஸ்க்கு ஸ்டிக் ஆன் பண்ணியிருந்தாங்க. சிவம் துபேக்கு வெளியே போடணும் ஸ்பின்னர்ஸ்னாங்க, அதே மாதிரி போட்டாங்க. தோனிக்கு திடீர்னு பார்த்தா ஷார்ட் லெக் வச்சாங்க, ஸ்பின்னர்ஸ் ஆட மாட்டாங்கன்ட்டு. அப்புறம் சிவம் துபே ஃபாஸ்ட் போலர்ஸில் ஃபுல் ஷாட் ஆட மாட்டாருனாங்க, அதுக்கும் ஷார்ட் லெக் வச்சு போட்டாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு பிளான் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ எவ்ரி திங் வெண்ட் அக்கார்டிங் டு த பிளானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபிக்கு எஸ், சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிச்சாங்க. வெல் பிளேட் பாய்ஸ். அப்போ சிஎஸ்கே குவாலிஃபிகேஷன் ரவுண்டுக்குள்ள போவாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது, நிறைய டைம் இருக்குது. காம்பினேஷன்ஸை மாற்றி ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே உள்ளே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, சண்டே மேட்ச் நடக்கும் போது சென்னை vs ராஜஸ்தான். ஆல்ரெடி ராஜஸ்தான் 2 மேட்ச் தோத்துட்டு வராங்க, இவங்க ஒரு மேட்ச் தோத்துட்டு உள்ள வராங்க. ஸோ குவஹாத்தியில் மேட்ச் நடக்க போது கண்டிப்பாக ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருக்க போது. போன வாட்டி மொயின் அலிலாம் சூப்பராக போட்டாலும் நிறைய செம்மையாக போட்டுருந்தாரு. ஸோ சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜாக தான் இருக்க போது, அன்லஸ் ஆர் அன்டில் 150க்குள்ளே சுருக்கிட்டாங்கன்னா. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் ஒரு மிஸ்டேக் நடக்குது. ரியான் பராக் பார்த்தா திடீர்னு அவரே ஓவர் போட உள்ள வந்துடுறாரு. அது இல்லாமல் ஹெட்மயரை ரொம்ப கீழே இருக்கிறாங்க. அவர் என்ன பேட்ஸ்மேனா இல்லை பவுலராடா, ஏன்டா 8வது ரவுண்ட் 7வது ரவுண்ட் இறக்கி விட்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த டீமோட ஃப்ளா இருக்கு. ஸோ அவங்களும் பேட்டிங் காம்பினேஷன்ஸ் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீமும் நல்ல டீமாக இருக்கும், அப்படின்னு அடிக்கலாம். ஸோ சேசிங் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். 150க்குள்ளே சுருக்கிட்டாங்கன்னா ஸோ சிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிச்சு நல்ல மொமெண்ட்டுக்குள்ளே போய் பயங்கரமாக உள்ள வருவாங்களா அப்படின்றது பார்ப்போம். ஸோ 2 டீமுமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஆஸ் அன் அட்வான்டேஜ், ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. இவங்க காம்பினேஷன் சரியில்லை அப்படின்றதுனால சிஎஸ்கே சும்பானி சிஎஸ்கே மட்டும் போட்டுப்படுற அப்படி வீடியோவில் கேட்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.